ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சைடிஷே தேவைப்படாத ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரைஸ், அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியான முறையாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம வந்து சைடிஷ் எதுவுமே பண்ண போகிறதில்ல, வெறும் சாதம் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதுவும் முன்னாடியே நம்ம சாதத்தை வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம சாதம் பண்ண போகிறோம். நான் வந்து முன்னாடியே சாதம்லாம் வந்து நம்ம எப்பயுமே 1.5 படி அரிசி போடுவோம் இல்லையா, இன்றைக்கி நான் வந்து அந்த படியில் 1 படி அரிசி தான் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். சாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த நம்ம நார்மலாக எப்போயுமே சாப்பாடு பண்ணுற அரிசிக்கு பதில் பாசுமதி இந்த மாதிரி சீரக சம்பா எதுனாலும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போயுமே நம்ம வீட்டில் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான் நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்போயுமே நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சாதம் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் நான் எப்போயுமே சொல்கிறதான், தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் சாதம் வந்து குறைவாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு வந்து கொஞ்சம் சீரகம், அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 5 போல் வெள்ளை பூண்டு இது போல் தட்டி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக சதுரமாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதே சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இது கூடவே தேவையான உப்பும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் காயில் வந்து ஒரு கிழங்குல வந்து அப்போ தான் உப்பு பிடிச்சி வேகும் இல்லையா, அதனால் முன்னாடியே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும் நல்லா. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும், அளவுக்கு அதிகமாக வேண்டாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு போதும் அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக. அதே போல் குலைவாக வேக வச்சிடக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வதக்குறப்பவே நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப குலைய விடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, ரொம்பையும் குலைய விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா முழுசாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதம் போட்டு கிளறப்போ நல்லாயிருக்கும் அந்த உருளைக்கிழங்கு பார்க்குறதுக்கு. அடுத்து இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி போதும், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி, அதையும் போட்டு கிளறிடலாம். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பார்த்திங்கன்னா அந்த தக்காளி போட்டதுக்கப்புறமா வேக வச்சாச்சு. அந்த தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. தக்காளி வந்து நல்லா குலைவாக மசியணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, அந்த தக்காளி முழுசாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம ரைஸ் போட்டு கிளறிக்கலாம். இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சாதம் போட்டு கிளறிடலாம். இப்போ கிளறிடுவோம். இந்த மாதிரி சாதம் பண்ணுறப்போ நமக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த முழுசாக போட்டிருக்க வெங்காயம் இதையே நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ருசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் சைடிஷும் தேவைப்படாது. லாஸ்ட்டாக கிளறப்ப கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சாதம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான டேஸ்ட்டில் ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரைஸ் வந்து நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விட்டாலும் சரி, இல்லை வீட்டில் சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி, சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு சிம்பிளான ஒரு ரைஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.